தெய்வங்கள் தலைவனேச சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. விடியல் ஏந்தும் தெய்வங்கள் தலைவனேச சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. வாழ்வின் பொருளை உணர்வு மொழியுது. இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகளாம் கொடியில் இணையும் கிளைகளாம் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகளாம் கொடியில் இணையும் கிளைகளாம் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே ஆவி பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாள் இது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணர்வை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாள் இது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோவிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோவிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. கடலில் கரையும் நதிகள் நாம் கொடியில் இணையும் கிளைகள் நாம் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம் கொடியில் இணையும் கிளைகள் நாம் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கு உரியவர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெய+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணும் அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ கடவுள் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்வோம். அவர் நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றார். எல்லாமும் நிறைந்தவரை சர்வ வல்லவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஏதோ ஒரு நிலையில் பாவிகள், நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கின்றான் என்று வேதத்தில் பார்ப்போம். அந்த நிலையில் நாமும் பாவிகள், நம் தெய்வமும் பாவிகளை தேடி வந்தவர். எனவே நம்மையே ஒப்பு கொடுத்து, தெய்வமே ஆசீர்வதியும், என்னையும் குடும்பத்தையும், நீர் கொடுத்த பரிசான எங்களுடைய குழந்தைகளையும் தொழிலையும்
முயற்சியையும் ஆசிர்வதியும் என்று நாம் வாஞ்சையோடு செபிப்போம். இன்னும் நம் சமூகத்தின் நலனுக்காக மன்றாடுவோம். இந்த ஆண்டு அதிக மழை இருக்காது என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த தெய்வம் நம் மீது, சிறப்பாக நம் தமிழகத்தின் மீது, நம் தேசத்தின் மீது அந்த தெய்வம் இரக்கம் கொள்ள வேண்டும். நல்ல மழையை இறைவன் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் இறைஞ்சுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்போம். குற்றம் குறைகளை நினைப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடமையான புனித மரியாதையும் வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லன ஆண்டவர் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலைக்கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்குட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கலப்பிடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்குட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார்.
என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது. நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலை உண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகசாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 113. பதிலுரை. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேல்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இறைவனின் மாட்சி.
உறவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவருடைய குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கு அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளுக்கு அவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தவர்களை குழந்தைகள் முதல் வரை பெண்கள் ஈடாக அனைவரையும் நீங்கள் கொன்று குவியுங்கள், இப்படியாக கொடூரமான வார்த்தைகளை முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆம், நம்முடைய உடலை விட ஆன்மா மிகவும் முக்கியமானது. அந்த ஆன்மாவை நாம் பழுதின்றி காக்க வேண்டும். சாபான பாவத்தில் நிலைத்திருக்கும் ஆன்மாக்களையும் அந்த ஆன்மா சாபான பாவத்தில் எவ்வாறு அழிந்து போகின்றது என்பதையும் இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டோம். அதை காத்துக்கொள்வதற்கு நற்செய்தியிலே 2-3 பேர்கள் கூடி செபிக்கும் பொழுது நான் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களை நான் காப்பேன், வழி நடத்துவேன் என்று அந்த கேள்விக்குரிய விடையையும் நம் தெய்வம் கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து மனம் மாறாமல் சாவான பாவத்தில் நிலைத்து நிற்கும் ஆன்மாக்கள் பரிதாபமாக மரித்து மோட்ச பாக்கியத்தை, அதாவது ஆன்ம இரட்சணியத்தை அது இழந்து போய்விடுகின்றது. தேவயிஷ்ட பிரசாதத்தில், அதாவது சாபான பாவம் இல்லாத அந்த நிலையில்
நிலைத்திருக்கும் ஆன்மாக்கள் அதே தேவயிஷ்ட பிரசாதத்தில் மரித்து மிகவும் எளிதாக மோட்சம் செல்லுகின்றது. ஆதியிலே ஆண்டவர் மனிதனையும் இந்த உலகையும் படைக்கும் முன்பாக மோட்சத்திற்கு வெளியிலே சம்மனசுகளை படைத்தார். ஆம், சம்மனசுகள் நேரடியாக ஆண்டவரை காண இயலாது. எனினும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவை கேட்டன. கீழ்ப்படியாமை என்ற பாவம் செய்து லூசிப்பரும் 3/1 மடங்கு சம்மனசுகளும் கெட்டுப்போன சம்மனசுகளும் தங்கள் மோட்ச பாக்கியத்தை இழந்து போயினார்கள். அதிதூதரான புனித மைக்கேலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த சம்மனசுகளும் மோட்ச பாக்கியத்தை பெற்று கொண்டார்கள். ஆண்டவருடைய கட்டளையின்படி அதிதூதரான புனித மைக்கேலும் அவருடைய சேனைகளும் லூசிப்பரையும் கீழ்ப்படியாமல் பசாசாக மாறிய கெட்டுப்போன சம்மனசுகளையும் வீழ்த்தினார்கள், நரகத்தில் தள்ளினார்கள். அதிதூதர்களும் இன்னும் ஆண்டவருடைய சேனைகளும் கீழ்ப்படிந்த சம்மனசுகளை ஆண்டவர் மோட்சத்திற்கு அழைத்து சென்றார். அந்த மோட்சத்தில் அநேக வெற்றிடங்கள் இருக்கின்றன. அப்பொழுது ஆண்டவர் மனிதனை படைக்க சித்தம் கொள்ளுகின்றார். எனவே சாபான பாவம் இல்லாத நிலையில் மரிக்கின்ற எல்லா ஆன்மாவும் அந்த மோட்ச நிலையை அடைந்தன. இதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு கன்னிமரியின் உதரத்தில் உதயமானார். அவர் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தும் மோட்சம் சென்றார். ஞானஸ்நானம் என்ற தேவ திரவிய அனுமானத்தின் மூலமாக ஒரு ஆன்மா அந்த தேவஷ்ட பிரசாத நிலைக்கு, அதாவது சாபான பாவம் இல்லாத நிலைக்கு, அது பரிசுத்தமான நிலைக்கு உயர்த்தப்படுகின்றது ஞானஸ்நானம் மூலமாக. அதே வேளையில் ஒரு சாபான பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த ஆன்மா தேவஷ்ட பிரசாதத்தை இழந்து போய்விடுகின்றது. அந்த வேளையில் ஒரு வாய்ப்பாக உத்த மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது மீண்டும் அந்த ஆன்மா தேவஷ்ட பிரசாத நிலைக்கு, மோட்ச பாக்கியத்தை அது அடைகின்றது. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று. இப்படியாக இறை வாக்கு நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. அன்று அப்போஸ்தலர்கள் தான் முதல் ஆயராக அழைக்கப்பட்டார்கள். ஆண்டவர் வழியாக இந்த அதிகாரம் திருத்தந்தை மற்றும் ஆயர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆயர்கள் வழியாக அனைத்து குருக்களுக்கும் இது அருளப்படுகின்றது. இவ்வாறு ஆண்டவருடைய இறை அன்பு அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த இறை அன்பில் நாம் அனைவரும் வளர்வதற்கு நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும். ஆம், ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இன்னும் முழு திருப்பலியிலே ஆர்வத்தோடு பக்தியோடு பங்கேற்க வேண்டும். இன்னும் நம் அன்னைக்கு பிடித்தமான ஜெபத்தை, ஜெபமாலையை நம் வாழ்வில் ஜெபிக்க நாம் முற்பட வேண்டும். இப்படி நாம் இந்த உலகத்தின் பயணத்தில் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ ஆசிக்க வேண்டும். அன்பு நிறைந்தவர்களே, இப்படி நாம் வாழ்வை, நம்முடைய ஆன்மாவை எப்படி உடலை காத்து கொள்ள நாம் ஆசிக்கின்றோமோ, சுகமாக அழகாக நாம் வளர வேண்டும் என்று, அதே போன்று நம் ஆன்மாவையும் காத்து கொள்ள ஆசிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மணிக்கணக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அதில் சிறிது நேரத்தை அந்த தெய்வத்திற்காக நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகின்ற, நாம் உறங்கும் போதும் விழித்திருந்து தினம் காத்து வருகின்ற அந்த தெய்வத்திற்கு நம் நேரத்தை சிறிது கொடுக்கின்றோமா? அவரை நினைத்து நன்றி சொல்லுகின்றோமா?
இப்படி தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையிலாவது முழு திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்று நம் தெய்வத்தின் அன்பில் இருந்து யார் என்னை பிரிக்க முடியும், வாழ்வா சாவா நெருக்கடியா என்று சொல்லும் புனித பவுலை போன்று நாம் வாழ ஆசிக்கிறோமா? இன்னும் நம் அன்னைக்கு பிடித்தமான அந்த ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது, வாய்விட்டு நாம் அங்கே சொல்லும் பொழுது, குடும்ப ஜெபமாக அது மாறும் பொழுது, தினமும் இப்படி செயல்படும் பொழுது அங்கு தீமைகள் அந்த இடத்திலிருந்து அற்றுப்போகின்றன. அந்த ஜெபம் ஜெபிக்கப்படும் பொழுது அங்கு அந்த சுவர்கள் எல்லாம் அங்கே அதிர்வுகளாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் இன்னும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் அதிலிருந்து விலகி தூய் ஆவியானவர் அந்த இல்லத்திற்கு குடிகொள்கின்றார். அப்படிப்பட்ட ஜெபத்தை, ஜெபமாலையை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் இறைவனுடைய இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்றும், ஜெபிக்க தெரிந்த மனிதன் இறைவனையே ஆளத் தெரிந்தவென்றும் 5 காயம் வரம் பெற்ற புனித குருப்பியோ இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்முடைய வாழ்வில் இயேசுவை நம்புகின்ற, விசுவசித்து அவரை பின்பற்றுகின்ற, அவரினுடைய ஆசீர் வேண்டும் என்று ஆசிக்கின்ற நமக்கு நாம் அதை ஒரு போர் கருவியாக பயன்படுத்த ஆசிக்க வேண்டும். ஆம், எனவே நம்மையே ஒப்பு கொடுத்து, தெய்வமே நான் ஒன்றுக்கு உதவாதவன் பாவி, என் மீது இறங்கும் என்று நாம் இப்படியாக ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளைகளாக, நம் நேரத்தை கொஞ்சமாவது கொடுக்கும் அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் வரம் கேட்போம். இன்றைய நாளுக்குரிய புனிதர் கூட அருளாளர் இசிதோர் என்பவர் மிகவும் சாதாரண மனிதர். தன்னுடைய 18 வயதிலே கிறிஸ்துவை அறிந்து அவரை பின்பற்ற ஆசைப்படுகின்றார். எனவே திருமுழுக்கு பெறுகின்றார். இவ்வளவு நல்லவரை நான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. இன்னும் தொடக்கத்தில் கட்டிட பணியாளராகவும், பிறகு ரப்பர் மரக்காடுகளில் தோட்ட தொழிலாளராகவும் இருக்கின்றார். இவருக்கு அன்னையின் மீது தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்கின்றது. எனவே எப்பொழுதும் கையில் ஜெபமாலையும் கழுத்தில் உத்திரியமும் அணிந்திருப்பார். இப்படி தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன் சக பணியாளர்களிடமும் பிறருக்கும் எடுத்து சொல்லி வந்தார். இந்த உத்திரியம் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. ஆபத்துக்கள், விபத்துக்களிலிருந்து நம்மை தடுத்து ஆட்கொள்ளும். இன்னும் அந்த கார்மேல் மலையில் ஸ்டைமன் ஸ்டாக் என்ற அந்த புனிதர் மூலமாக புனிதருக்கு அன்னையானவர்கள் கொடுத்த அந்த உத்தரியம் நிச்சயமாக அது மிகப்பெரிய போர் கருவியாக நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். ஜெபமாலையை நாம் எப்படி கையிலே மணிப்போஸ் எடுத்து செல்வது போன்று இதையும் நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு அங்கு ஆசீர்வாதமாக பயணம் அமையும், முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், வெற்றி கிடைக்கும். அப்படித்தான் இவரும் செய்து வந்தார். இப்படி இதையெல்லாம் பார்த்த அந்த தோட்ட மேற்பார்வையாளர் இவருக்கு பலமுறை எச்சரித்தும், நான் உத்திரியத்தை கலட்ட மாட்டேன், இப்படி இதிலிருந்து மாறமாட்டேன் என்று சொன்னதால் அவர் எச்சரிக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு அந்த தோட்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார். இருந்த போதிலும் இதோ இவரை மன்னிக்கின்றேன், தெய்வமே இவரை ஆசிர்வதியும் என்று சொல்லி சில நாட்களிலேயே மரித்து போய்விடுகின்றார். 26 வயதுக்கு சொந்தக்கார மிகச் சாதாரண ஒரு பணியாளர். நேற்று நாளிலும் நாம் பார்த்தோம், புனித கிளாரா மிகவும் உயர்ந்த செல்வாக்கும் நிறைந்த அந்த பெண்மணி தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்ததால் இன்றும் நாம் அவரை போற்றுகின்றோம், நினைத்து பார்க்கின்றோம். மிகச் சாதாரண மனிதர் கூட இப்படியாக ஆண்டவரை அதிகம் பற்றி கொண்டு நான் அறிந்தவரை பிறருக்கு எடுத்துச் சொல்வேன், என் வாழ்வில் பின்பற்றுவேன் என்று வாழ்ந்ததால் அருளாளராக 2ஆம் ஜான் பால் அவர்களால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட இந்த மனிதரை போன்று நாமும் வாழ ஆசிப்போம். கடவுள் கொடுத்த இந்த வாழ்வின் பயணத்திலே அவரையும் நம் உடன் சிறந்த தெய்வமாக ஏற்று நாம் அவரை மையப்படுத்தி வாழும் பொழுது நிச்சயம் நம் வாழ்வு சிறக்கும். இன்னும் நம்முடைய வாழ்விலே ஏற்றம் காண்போம். நம் தெய்வம் அன்னையின் பரிந்து பேசுதலால் அளவுக்கு அதிகமாக ஆசிரை நாம் தெய்வத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகிலும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுவே, மனம் காண ஏற்றிடுவே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக பலியை, நந்தியின் பலியை நம் தெய்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டி செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்துள்ள இந்த காணிக்கைகள் உம்முடைய ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக எந்நாளும் மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மையின் மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உம்முடைய இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உம்முடைய மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றார்கள். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றார்கள். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றார்கள். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றார்கள். அவர்களோடும் இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள படைப்புகள் உயிரினங்கள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவதும், தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை அதே தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நீ நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் திரு இளைஞராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். உயிர்த்து எழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளையும் நினைவில் கொண்டு ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தோர் ஆக்கிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் இலை வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது தந்தை என்று அழைப்பதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி நம் தேவைகள் அனைத்திற்காக நம்பிக்கையுடன் ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி
வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், உடல் நோய்கள், நாங்கள் சந்திக்கும் தடைகளில் இருந்து நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராம் இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், எனது அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு இரண்டு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் இதோ இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள இருக்கின்ற நம் அனைவருக்கும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர் நம்மை உள்ளாக்காமல் அவருடைய பரிவிரக்கத்தினால் நமது உள்ளத்திற்கும் உடலுக்கும் காத்திடும் அரும் மருந்தாகிட அருள் புரியும். இது நம் ஆண்டவர் உலகின் பாவங்களை குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிக்க கூடியவர். நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மோடு பயணிக்கின்றவர். தீமைகளை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்றி நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாளும் வளர்வதற்கு துணை செய்கின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை தருவதாக. ஆன்ம உணவாய் அன்பின் வழிவாயானவரின் விருது, ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வழிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அறிந்திடவாரே நல்லாசிகள் பாரி, இதை அறிந்திடவாரே நல்லாசிகள் பாரி. உயிரை உணர்வாய் உனக்கு எனக்கு தன்னை தரும் இருந்து, உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவர். விண்ணகம் இருந்து வா மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழுணவாய் வா. விண்ணகம் இருந்து வா மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழுணவாய் வா. ஆன்ம
ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. விதையாய் நம்மில் நுழைந்து மெல்ல மெல்ல வேர் பரப்பி விருட்சமாக உலகையாள நம்மை மாற்றுவார். என்னில் அவர் வளர நான் என்னும் கருப்புரைய நாடல்ல அவரே என்னில் என்று வாழ்கிறார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரமேற்றுவார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரமேற்றுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். விண்ணகம் இருந்து வா மன்னகம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வும் வாழ்வா. விண்ணகம் இருந்து வா மன்னகம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பனவாக. அது எங்களை உம்முடைய உண்மையின் ஒளியில் எந்நாளும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசிர் பெற தலைவணங்கி செபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடல் ஓரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களினின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்ப கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus, our Lord, touch you and heal you through the loving, powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.